குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல அடோப் அனிமேட்டோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்தோம். தென் அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் அனிமேட்டோட ஒர்க் ஸ்பேஸை எப்படி கஸ்டமைசேஷன் பண்றது பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். என்னுடைய முந்தைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ அடோப் அனிமேட் சிசி 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வெல்கம் ஸ்க்ரீன். இதுல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்க. கிரியேட் நியூ, தென் ஓப்பன். புதுசா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூவை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணி வச்சு சேவ் பண்ண ஃபைலை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓப்பன் கொடுத்து அந்த ஒர்க் பண்ண ஃபைலை வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல கிளிக் பண்ணக்கூடியது கிரியேட் நியூ. இதுல போய்க்கலாம். இல்ல ஃபைல் போயிட்டு இதுல நியூவை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல நிறைய மெனு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், மாடிஃபை. ஸோ இந்த பாரோட நேம் என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன் பார்னு சொல்றோம். ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க கிரியேட் நியூ கொடுத்துக்கலாம். இல்ல ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுத்துக்கலாம். இல்ல ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் என். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அனிமேஷன், சோசியல், கேம், எஜுகேஷன், ஆட்ஸ், வெப், அட்வான்ஸ்ட். ஒரு கேரக்டர் அனிமேஷன் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ரீசெட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்ல கூட நிறைய ஹெச்டி சைஸ், ஃபுல் ஹெச்டி, 4K ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹெச்டில ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஹெச்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட வித் அண்ட் ஹைட் எங்க செட் ஆயிரும் ரைட் சைடு. இல்ல ஸ்டாண்டர்டான யூனிட் பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ். தென் ஃப்ரேம் ரேட், இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட். ஒரு செகண்டுக்கு நம்ம 30 ஃப்ரேம்ஸ் இங்க செட் பண்ணியிருக்கோம். தென் பிளாட்ஃபார்ம் டைப், இதுல பாத்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0, another one HTML5 கேன்வாஸ். உங்களுக்கு HTML5 கோடிங் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க HTML5 கேன்வாஸ் கிளிக் பண்ணி நீங்க கோடிங்ல ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0. இந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்டை பத்தி கொஞ்சம் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன், பட் அதுல எதுலையுமே தெளிவான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கல. ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அதை பத்தி உள்ள எக்ஸ்பிளனேஷன் யாருமே கொடுக்கல. இதுல நான் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வாஸ் அன் OOPS, மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரிஜினலி டெவலப்ட் பை மேக்ரோமீடியா. அதுக்கப்புறம் அந்த மேக்ரோமீடியாவை அடோப் சிஸ்டம் வந்து வாங்கினாங்க. மேக்ரோமீடியா பத்தி சொல்லணும் அப்படின்னா மேக்ரோமீடியா வாஸ் அன் அமெரிக்கன் கிராபிக்ஸ், மல்டிமீடியா அண்ட் வெப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. 1992ல உருவாக்குனாங்க. அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா. அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபிளாஷ் அண்ட் அடோப் ட்ரீம் வியூவர். தென் பர்டிகுலரா ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0 எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 2006. இதை டெபியூட் பண்ணது யாரு அப்படின்னா அடோப் ஃபிளெக்ஸ் 2.0. தென் அதற்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள பிளேயர்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாஷ் பிளேயர் 9. இப்போ நம்ம ஆக்ஷன் 3.0 கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆகுது. இதோட நேம் என்ன? ஸ்டேஜ். கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ், ஜூம் இன் ஜூம் அவுட். கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ். நீங்க போட்டோஷாப்ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்டோட நேம் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவோம். இன்டிசைன்ல வந்து ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லுவோம். அடோப் அனிமேட்டர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிளாஷ்லயும் சரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டூல் பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான டூலை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ரைட் சைட்ல கொடுத்துருக்க எல்லாமே பேனல்ஸ். இந்த பேனல்ஸ் ஷோ ஆர் ஹைட் பண்றதுக்கு கோ டு விண்டோல போயிட்டு உங்களுக்கு டூல்ஸ் பாரா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் பேனலா இருக்கட்டும், அசட்ஸா இருக்கட்டும், லைப்ரரி பேனலா இருக்கட்டும், நீங்க விண்டோ மெனுல போயிட்டு அதை ஷோ ஆர் ஹைட் பண்ணிக்க முடியும். விண்டோங்கிறது என்ன? எந்த டைம்லயும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி சேம் விண்டோல போயிட்டு எந்த டைம்லயும் உங்களுக்கு பேனலை ஷோ ஆர் ஹைட் பண்ணிக்க முடியும்.
நிறைய நிறைய பேனல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அலைன் பேனல், கலர் பேனல், இன்ஃபோ பேனல், ஸ்வாட்சஸ் பேனல், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான பேனல் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஒர்க் ஸ்பேஸ், இன்னைக்கு மெயின் டாபிக் என்னன்னா ஒர்க் ஸ்பேஸை வந்து கஸ்டமைஸ் பண்றதுதான். தென் கோ டு டாப், மேல போயிட்டு அதுல ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸ் இதை கிளிக் பண்ணிட்டு இதுல டிஃபால்ட்டா நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அனிமேட்டர், பேசிக், கிளாசிக், டீபக், டிசைனர், டெவலப்பர், எசென்சியல், ஸ்மால் ஸ்கிரீன். இப்போ நீங்க அனிமேட்டரா இருந்தால் நீங்க அதுக்கு தேவையான மாதிரி நீங்க பேனல் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அனிமேட்டர் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லே அவுட் சேஞ்ச் ஆகுது. அகைன் ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க பேசிக் கிளிக் பண்ணிக்கணும். பேசிக்ஸா நமக்கு என்னென்ன பேனல்ஸ் எல்லாம் தேவை, என்னென்ன டேப்ஸ் எல்லாம் தேவைங்கிறது நீங்க வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். தென் கோ டு ஒர்க் ஸ்பேஸ், தென் கிளாசிக். கிளாசிக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஓல்டர் வெர்ஷன்ல ஃபிளாஷ் யூஸ் பண்ணிருப்பீங்க. சிமிலர்லி அதோட இன்டர்ஃபேஸ் போலதான் இருக்கும். பட் லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ நான் டீபக்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா கோடிங் ஒர்க் பண்றவங்க வந்து டீபக்ல யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு டிசைனர் ஆட்டு நீங்க வந்து டிசைனர் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். தென் டெவலப்பரா இருந்தால் டெவலப்பரை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேனல்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்றது எசென்சியல். தென் உங்களுக்கு ஸ்மால் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்டையர் லே அவுட்டுமே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆயிடுச்சு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஒன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு நான் எசென்சியல் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எப்படி ப்ரீசெட்ஸ் இருந்ததோ, எப்படி நம்மளுடைய லே அவுட் இருந்ததோ அதுபடி சேஞ்ச் ஆயிரும். நான் எனக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த பேனல் நான் எடுத்து வைக்கணும், நான் ஒர்க் பண்றதுக்கு தேவையான டேப்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு இதுல கிரியேட் பண்ண முடியும். நியூ ஒர்க் ஸ்பேஸ் இதுல கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் தேவை. தென் எனக்கு அலைன் பேனல் தேவை. அலைன் பேனல் ஷார்ட்கட் கீ Ctrl+K, அலைன் பேனல். ஸோ இந்த அலைன் பேனல் வந்துருச்சு. அந்த அலைன் பேனல்ல அப்படியே கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் காணிக்குது இல்ல, அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பேனல் இதோட மெர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். தென் பக்கத்துல ஒரு டபுள் ஆரோ இருக்குது பாத்தீங்களா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா கொலாப்ஸ் பண்றது. கொலாப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட பேனல்ஸை ஒரு ஐகான் வியூல நமக்கு பார்க்க முடியுது. தென் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தென் பேனல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற லே அவுட். இந்த ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணணும் அப்படின்னா கோ டு ஒர்க் ஸ்பேஸ், தென் சேவ் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். தென் கோ டு ஒர்க் ஸ்பேஸ். நான் சேவ் பண்ண நேம்ல இங்க காணிக்குது பாருங்க, ஒர்க் ஸ்பேஸ் நாட் ஒன். இதுதான் என்னுடைய நேம், ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நீங்க டிலேட் பண்ணிக்கலாம் எனி டைம். தென் உங்களுக்கு பேனல்ஸை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் கூட பண்ணிக்கலாம். ரீசெட் இல்ல இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னா எசென்சியல நீங்க கிளிக் பண்ணி நார்மலா டிஃபால்ட்டா இருக்கிற ப்ரீசெட்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா எந்த டூலை நீங்க கிளிக் பண்ணாலும் சரி அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தென் கோ டு எடிட் ப்ரிஃபரன்ஸ். எடிட் ப்ரிஃபரன்ஸ் ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா Ctrl+U கிளிக் பண்ணிட்டு இப்ப நமக்கு ப்ரிஃபரன்ஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல ஜெனரல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அன்டு. இந்த டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. டாக்குமெண்ட் லெவல் அன்டு, another one ஆப்ஜெக்ட் லெவல் அன்டு. டாக்குமெண்ட் லெவல் அன்டு அப்படின்னா ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். தென் ஆப்ஜெக்ட் லெவல் அன்டு அப்படின்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ற Ctrl+Z அன்டு பண்றதுக்கு, பின்னாடி போறதுக்கு. ஓகே, ஸோ அது எத்தனை லெவல் வேணும்னு சொல்லி நீங்க இதுல டிசைட் பண்ண முடியும். இப்போ டிஃபால்ட்டா இதுல 100 கொடுத்துருக்கோம், அதுவே எனஃப். பட் மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னா 300 கொடுத்துக்கலாம். 300. பட் நமக்கு 300 தேவையில்லை, 100 நீங்க டிஃபால்ட்டா கொடுத்துக்கலாம். தென் ஆட்டோ ரெக்கவரி ஆப்ஷன் அப்படின்னா நீங்க ஃபிளாஷ் ஃபைல் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க. எவ்ரி 10 மினிட்ஸ் ஆர் இந்த மினிட்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஒரு தடவை எனக்கு சேவ் ஆகணும், ரெக்கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்க இதுல மினிட்ஸ் நீங்க செட் பண்ண முடியும். பை மிஸ்டேக் ஃபைல் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரெக்கவரியில போய் நீங்க ஃபைலை எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் யூஐ தீம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தீம். உங்களுக்கு தகுந்த மாதிரி தீமை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். டார்க்கஸ்டா வேணுமா, டார்க்கா வேணுமா, இல்லைன்னா லைட்டா வேணுமா. ஸோ
டார்க் தீம்ல ஒர்க் பண்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். தென் எனபிள் ஷேடிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் எனபிள் ஷேடிங். எனபிள் ஷேடிங் அன்டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பாருங்க, இந்த மோர் செட்டிங்ஸ், இந்த கீழே பாத்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ், மேட்ச் கண்டென்ட்ஸ், இதுலலாம் ஒரு ஷேடிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதை எனபிள் பண்ணி வைக்கும் போது ஷேடிங் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு லுக் அண்ட் ஃபீல்காக நம்ம எனபிள் ஷேடிங்கை டிக் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஹைட் ஸ்டேஜ் பார்டர். இந்த ஸ்டேஜ்ல பாருங்க ஒரு பார்டர் சுத்தி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். தென் உங்களோட ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்டை ஒரு செப்பரேட் விண்டோல வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன், அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். தென் ஒரு லேயரை வந்து ஹைலைட் பண்ணி காணிக்கணும், டிஃப்ரெண்ட் கலர்ல காணிக்கணும் அப்படின்னா யூஸ் லேயர் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். தென் யூஸ் கஸ்டம் கலர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப்ஸா இருக்கட்டும், ஒரு சிம்பிள்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அதர் எலமெண்ட்ஸா இருக்கட்டும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூஸ் கலர் கஸ்டம் கலர் கொடுத்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அனிமேட் சிசி ஓபன் பண்ணும் போதே கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். அது மூலமா இந்த ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் ஃபுல்லாவே நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.